சகரியா 8ஆம் அதிகாரம். மேத்தி வாசி பண்ணாதீங்க. சகரியா 8ஆம் அதிகாரம். நீங்களே இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. சகரியா 8ஆம் அதிகாரம். சகரியா 8ஆம் அதிகாரம். ஒன்று பார்த்துங்க. சரி, 1லேருந்து வாசிப்பா. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, சீயோன் எருசலேம் என்பது பூமியில தேவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று சொன்னா அவருடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம். சீயோன் என்பது பரலோகத்துக்குரிய இடம். இது மறைப்பொருள். இது ரெண்டு காரியமா. ஏன்னா தேவன் சீயோனிலே வாசம் பண்றாருன்னா சீயோனில் யாரும் பார்த்ததில்லை. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சீயோனே, நீ கடைசியா போற இடம் என்ன, என்னோட கூட நீ வாசம் பண்ணக்கூடிய நபர் நீ தான் பான்றார். அடுத்து 4. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தின் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமுமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னன்னா, இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இல்லாதபடி உங்களை என்ன பண்ணுவேன், நிர்மூலமாக்கிடுவேன், துரத்திடுவேன்னு சொல்றாரு. ஆனா மறுபடியும் அவங்க மனம் திரும்பி வரும்போது நான் சொத்தை சேர்த்து அந்த நகரத்துல வயதான என்ன பண்ணுவாங்க, கோலுண்டு கிழவர்களும் கிழவில நடப்பாங்க. பூரண வயதோடு அந்த குடும்பத்துல இருக்கும். பிள்ளைங்க ரோட்ல விளையாடுவாங்க. ஏன்னா இந்த ஆண்டவர் சிறைப்பட்டு போன பிறகு அந்த நகரமே என்ன ஆயிடுச்சு, பாழாய் போயிருந்தது. ஆனா ஒரு குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அது ஆசீர்வாதமான காரணம். ஏன்னா முதிர் வயது வந்து அந்த குடும்பத்துல என்ன பண்றாரு, கடவுளை கிரியை செய்யறாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம், பிள்ளைங்க ரோட்ல விளையாடுவாங்க. ஏன்னா சிறைப்பட்டு போயிட்டாங்கன்னா பாழான நகரத்துல யாருன்னா விளையாடுவாங்களா? யாருன்னா அந்த குடும்பத்துல யாருன்னா வயதானவங்க இருப்பாங்களா? அப்ப வயது முதிர்ந்த வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அங்க என்ன இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நல்ல சுகபலன் கடவுள் கொடுத்துருக்கிறான்னு ஆசீர்வதித்திருக்கிறாரு. நான் பெரியவங்க இருக்கிறது பெரிய காரியம். ஆனா இதை விட ஒரு சிறப்பான ஒரு காரியம் தான், இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா ரட்சகர்னு யார் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீரே என் ரட்சகர். அவரால் ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அவரை ரட்சகரேன்னு சொல்ல முடியும். அவரால் மீட்கப்பட்டவங்க மட்டும்தான் என்ன சொல்ல முடியும், மீட்பெறேன்னு சொல்ல முடியும். உண்மையில நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சகரே மீட்பெறேன்னு சொன்னா, அவர் எனக்கு ரட்சகரா வரலன்னா, பாவத்திலிருந்து ரட்சிக்கலன்னா, மீட்கலன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிரயோஜனமே கிடையாது. சிலுவை இல்லாத கிறிஸ்துவம் இல்லை. சிலுவை என்பது அவர் சிலுவையில நமக்கு ரத்தத்தை சிந்தி ரட்சித்தார். இந்த ரட்சிப்பு தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில உண்டாயிருக்குதா. நாம ரட்சிக்கப்படாம ஆண்டவரை ரட்சிக்கப்படுறேன் மீட்பறேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றார், ரட்சகர் நான் ரட்சிப்பேன்றார். இந்த நாளில அவர் வந்ததன் நோக்கம், அவர் இயேசு என்றது கிறிஸ்துமஸ்ல என்ன சொல்றோம், இயேசு அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்க. ஏன்னா நான் பாவி,
என்று சொல்லி நான் உணர்ந்த அவர் சமூகத்தில் அவரை பார்க்கும்போது தான் நான் பாவியா தெரிவேன். என் அக்கம் பக்கத்துல பார்த்தேன்னு சொன்னேன், நான் எப்படி பண்ணப்பேன், அவங்களோட நல்லவங்க தான், அவங்களோட நான் சரியான. அதனால இன்னைக்கு அவர் தேவனா இருக்கிறாரு எல்லாருக்கும். ஆனாலும் எனக்கு ரட்சகரா இருக்கிறாரு, மீட்பரா இருக்கிறாரு யார் சொல்ல முடியும்னா, அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர், அவரால் அவருடைய நீதியே நம்முடைய நீதியா இருக்கும். அதான் சொல்றார், என்னுடைய நீதியை நிலைநாட்டுவேன், மனுஷனுடைய நீதி அல்ல என்னுடைய நீதியை நிலைநாட்டுவேன்றாரு. அதனால இயேசுவை ரட்சகரேன்னு சொல்ற ஒரு பாக்கியம் இருக்குதுன்னா அவங்களால ரட்சிக்கப்பட்டவங்க தான் என்ன பண்ண முடியும். அதனால இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, ஐயா கூட அவர் ரட்சகரே மீட்பரேன்னு சொல்லி அழைப்பார் என்று சொன்னா அவர் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கிறார்னு அர்த்தம். என்னை ரட்சகரேன்னு சொல்லலைன்னு சொன்னா அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால அவர் வந்த நோக்கம் நம்ம ஜனத்தின் பாவங்களிலிருந்து நீக்கி ரட்சித்து அவரை மீட்பரா ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்கு தான் அவர் விரும்புகிறாரு. அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. ஐயாவும் ஏற்றுக்கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அது அது கர்த்தருடைய காரியம். சரி, இந்த காரியத்தை சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், சொல்லணும். எங்கள் அப்பா இருக்க வயதான நாட்களோடு எங்கள் அப்பா சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்ல முடியல, சொல்லலை. ஏன்னா அவர் அறிஞ்சவர் தானே, கிறிஸ்தவர் தானேன்னு இருந்தேன். இருந்தாலும் ரட்சகரேன்னு யார் சொல்ல முடியும், மீட்பரேன்னு யார் சொல்ல முடியும், மீட்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இதனால சொல்ல முடியலன்னு சொன்னா அவருடைய பலனை நம்ம சரியா பயன்படுத்தலாம் தான் அர்த்தம். ஒரு ஜெபம் பண்ணிடலாம். யார் ஜெபம் பண்ண டேனியல் பண்றீங்களா? பண்ணிருக்கேன். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிற்கு வந்து தகப்பனே, இதோ முதியவரை நாங்கள் சந்திக்கும்படி, ஆண்டவரை நீர் நேசிக்கிற உம்முடைய பிள்ளை சந்திக்கும்படி நீர் கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் வந்து சந்தித்து தகப்பனே அவரை விசாரிக்கும்படி இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு காரியங்களை பார்த்தாலும் தகப்பனே, வயது முதிர்ந்த ஒருவருடைய அனுபவத்தை பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அநேக புரிதல்களையும் மாற்றங்களையும் தகப்பனே நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீர் வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முதிர்ந்த வயதிலும் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை சேர்த்து கொள்ள, ஆண்டவரே உம்மோடு கூட சேர்ந்து கொள்ள, ஆண்டவர் உம்மோடு கூட இணைந்து கொள்ள வாழ தகப்பனே நீர் அருமையான தகப்பனுக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிற தேவக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி எல்லா காரியங்களையும் தகப்பனே நீர் ஆண்டவரே அனுகூலமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், சரீரத்திலும் தகப்பனே சுக பலன் தந்து, ஆரோக்கியத்தை தந்து, மனதிலே திடமானதை தந்து, ஆண்டவரே நீர் வழிநடத்துகிற தேவக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் தகப்பனே உம்மை சேர்த்துக்கொள்ள, ஆண்டவரை உம்மோடு கூட சேர்ந்து கொள்ள, ஆண்டவரை உம்மை ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் தகப்பனே உணர்ந்து கொள்ள நீர் வழிநடத்த முடியாமல் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களை பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. ஆண்டவர், அருமை தகப்பனாரை தகப்பனே நீர் பலப்படுத்த முடியாது. ஆண்டவர், இந்த குளிர் ஏற்படுகிற இந்த காலத்திலும் தகப்பனே நல்ல ஆரோக்கியத்தோடு நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே தகப்பனே உற்ற பலனாக இருந்து, உற்ற துணையாக இருந்து, உற்ற இரட்சகராக இருந்து, மீட்பராக இருந்து வழிநடத்துகிற தேவக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி. இந்த வேலையில கூட அருமை தகப்பனை சந்திக்க செய்து தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். முதிர் வயது வரை கர்த்தர் அவருக்கு பலனை தந்து எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து நற்சாட்சி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் தகப்பனா இருந்தாலும் நீரே சர்வத்தையும் படைத்து எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர், ரட்சகராய் இருக்கிறீர், மீட்பராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் உங்களால் மீட்கப்பட்ட ஜனங்களாய் எருசலேமே, சியோனிலே வாசம் பண்ணக்கூடிய என் ஜனமே என்று சொல்லி அன்பாய் அழைக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில எங்களுடைய சுய நீதிகளெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய நீதியே பெரிது என்று வந்திருக்கிற எங்களை ஆண்டவரை நீ ரட்சித்து மீட்டெடுத்தது போல அவன் தகப்பனுக்கும் இந்த வயது நிதிந்த நேரத்துல அவருடைய ஆத்துமாவை மீட்கிற தேவனாய், ரட்சகராய், மீட்பராய் ஆண்டவரே நீர் வெளிப்பட்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவருக்கு இந்த முதிர் வயதுல என்ன தேவையோ அதை நீ சந்தித்து நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் எங்களை கொண்டு வந்தது உங்களுடைய சித்தம், தயவு, தீர்மானம் என்பதை உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். நினைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூடுகை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதா இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீரை மகிமைப்படுகிறாரா.
என் கர்த்தருமை புரட்சியமாக இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களும். ஆமென். ஐயா நன்றி. சோத்திரம் ஐயா. சோத்திரம் ஐயா. அருமையான வார்த்தைகளை வாழ்த்துறீங்க. அப்போ சாதாரணமா அவரு பூசை ரொம்ப அருமையா பேசுறாரு. இப்படிதான் வருது தெரியல. அதாவது மனசுல அந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்க. வார்த்தை வராது. ஆமா. யோசிக்கணும். இல்லாம அது ஒரு சரளமா வருது. ஒரு தட்டு தடுமாற்றமும் இல்லை. இதைத்தான் நம்ம ஆண்டவனுக்கு நீங்க உண்மையில ஒப்பு கொடுக்குறீங்க தான். ஆமென். ஆமா ஐயா, காலையில உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோட அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாரு. நான் காலையில் ஜாம் பண்ணும்போது ஆண்டவரே, நான் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு நான் ஆண்டவரே நான் அன்பு கூறுற ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்ணேன். நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உண்மையில டோட்டலா நான் அன்பு கூறுற ஆண்டவரே, நம்ம நேசிக்கிறேன் அப்படின்றத நான் குறைவு தான், ஆனாலும் முழு மனசோடு செய்கிறேன். ஆனால் அவருடைய செயலுக்கு முன்னாடி நம்முடைய செயல்கள் குறைவு தான். இதை விட நான் முழுசாக அதை நான் மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எனக்கு ஜீவனை கொடுத்தீர இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். உண்மை பூமியில் இருக்கும்போதே, ஏன்னா நம்ம அவர் இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு சிந்தனையோ எண்ணங்களோ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது நம்ம. ஆனால் அவர் தான் நமக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக அவரை பார்க்கும்போது தான் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஐயா என்னை நிறைய உற்சாகப்படுத்துவார். நல்லா பெரியவர், நான் சின்ன பையன், அவன் பெரிய பையன் பெரிய அக்காவுடைய ரொம்ப சின்ன பையனாக கூட அந்த ஆண்டவர் நிமித்தம் என்னை மரியாதை கொடுப்பாரு. அதெல்லாம் பெரிய ஒரு சின்ன பையன் பெரியவங்க. அவங்க நீங்க உள்ளத்தால் பெரியவங்க. இதுக்கு வயசு கிடையாது. எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு தகுதி இருக்குது. இறைவன் அருள் அது எல்லாருக்கும் கிடைக்குமா? எவ்வளோ அழகா சரளமா வருது. எங்க பையனுக்கு வருது, இன்னும் அழகா பேசுறான். அப்பா எதுக்கு மனசு குளிருது. அவ்வளோ அருமை தானே பொருள். அப்படி நான் எழுப்பாங்க இவ்வளோ அழகா பேசுவாங்க. மனசு அப்படி நீங்க அதில் முடிக்கிட்டீங்க. ஆமா ஐயா. அதனால அது தானே வருது. கண்டிப்பா கெட்டு போறதுக்கு வரல, நம்மளை ரட்சிக்க மீட்க நம்மளை உயர்த்த தான் வந்திருக்கிறாரு. அந்த நல்லவரை விட்டுட்டோன்னு சொன்னா வேற யார் நமக்கு நல் வழி காட்டுவா நமக்கு? ஏன்னா அவர் சொல்றது சத்தியம்ன்றார். நான் சொல்றது சத்தியம் என்பது மாறாதது. 100% கரெக்ட். நமக்கு செயல்படுத்துறதுல தான் நம்மளால முடியலையே தவிர அது சத்தியம்ன்றதுல 100% ஒத்துக்கிறேன். அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்றது எல்லாமே என்னது? உண்மை இல்லை, சத்தியம். சத்தியம் மாறாதது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுறதுல நம்மளுக்கு கெட்டு போறதுக்கு சொல்லலாம், நல்லதுக்கு தான் சொல்றாரு. உண்மை தாங்க. நல்லா கண்ணால பார்த்து காதல் கழுத்துறேன். எனக்கு கூட காய ராசி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் எனக்கு ஆகாவும் வாழ்த்துவான், மன்றாடுவான். நாங்க இப்போ என்ன பண்ணோம், சரி போயிடலாம், அப்பா வயசு படுத்துட்டு இருப்பாரு அப்படின்னா, இல்லை நீங்க பாருங்க வாங்கன்னாரு. அவருடைய முயற்சி தான் நாங்க இங்க வந்தது. தம்பி முயற்சி தான். நீங்க வாங்க வந்து பாத்துட்டு போங்க. இல்ல அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாக்கியமான நாட்கள். இதெல்லாம் நமக்கு எப்படி சொல்றீங்க, ஒரு வயது முதிர்ந்த நிலைமையில இருக்கிறீங்க. நாளைக்கு வந்து எந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் நாங்க ஒரு நாள் வந்து உங்களை பாக்குறோம், ஒரு சந்திக்கிறோம்னு சொன்னா பாருங்க. இது நல்ல நாள், நல்ல தேதி 1ஆம் தேதி, நல்ல திங்கள், டிசம்பர் திங்கள் 3 ஒத்து வந்து பாருங்க. நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை, நல்ல தேதி 1ஆம் தேதி, நல்ல மாதம் டிசம்பர் மாதம். ஆண்டவன் ஒதுக்கிற மாதத்தை கிறிஸ்துதான் வருது. 1000 கொலை பண்ணுற கொள்ளைக்காரனுக்கு அன்னைக்கே கண்ணி விட்டுருவான். மற்ற நாள் மறந்தா கூட
இவ்வளவு நாள் மறந்துட்டேன் மன்னித்து மன்னிக்கிற தன்மை இயேசு பெருமான் ஏன்னா கடவுள் எந்த சாமியும் கிடையாது இந்து மதத்துல. ஆமா ஐயா. மதிக்கிறது கிடையாது, மெதிக்கிறது தான். கத்தி இருக்குது, என்னென்ன இருக்குது ஆயுதம். இயேசு அந்த பக்தருக்கு அதை பின்பற்ற கத்தி வச்சுக்கின்னு சூழலுக்கு வேலை வராங்க. நான் சொல்றாரு, மகிமை கிறிஸ்துவை அவர் தேவன் என்று அறிந்திருந்தீங்கன்னா அவர் கொலை செய்திருக்க மாட்டீங்க, அறியாம செஞ்சீங்கன்றார். அவர் யாருன்றது தெரியாம என்ன பண்ணிட்டீங்க, கொலை பண்ணி செஞ்ச. உண்மையில அவங்களுக்கு இவ்வளோ விசேஷமான மனக்கண்கள் என்ன பண்ணல, சரி அதுலயும் அது என்ன மாறிடுச்சு, நன்மையா மாறிடுச்சு. ஏன்னா அவருடைய அறியாமைன்னா நாம அவர் இல்லாம செஞ்சா எது செஞ்சாலும் தப்பா தான் செய்வாங்க. அவர் இருந்தா தான் சரியான செய்ய முடியும். அதான் நானே நல்லா மேக் பண்றாரு. அதாவது கடைசியில ஒரு நல்ல தத்துவத்தை சொல்லிட்டு போறாரு. அவர் என்ன செய்கிறாருன்றது தெரியாது செய்கிறார். மன்னித்து விடுங்கன்றார். அப்ப கூட மன்னித்து விடுங்கன்றார். இவன் எடுத்த உடனே மன்னிப்பு கூட மன்னிப்பு. இன்னைக்கு கூட பார்த்தேன் ஐயா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு. ஏன்னா எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளின் ஆகிலும் நீ மனம் திரும்புவாயானால். அப்போ ஏன் சொல்றான்னா, நீ வரப்போற பாடுகள் இந்த 2000 வருஷம் இன்னைய வரைக்கும் எருசலேம் என்ன பண்ணிக்கிறாங்க ஜனங்க, இஸ்ரேல் மக்களை. நீ நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவங்க இயேசுவை ரட்சகராகவோ மீட்பராகவோ என்ன பண்ணல, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு என்றாங்களே தவிர, ஆனா அவர் என்ன எடுத்துக்கல, ரட்சகரா ஏற்றுக்கொள்ள. அந்த நாடு நமக்குன்னு இல்லையா. ஆமா, அது ஆனா கையெழுத்து கொண்டு ஐயா இருந்தாலும் அந்த மக்கள் அங்க வர்றது போது எந்த தடையும் சொல்றது. ஆமா, இவ்வளவு குண்டு மாதிரி அவர் வேதவசனம் சொல்லிக்குது ஐயா. புறஜாதி நம்ம யூதர்கள் அல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தை மிதிப்பாங்கன்னு போட்டுக்குது. அவங்க நான் வர வரைக்கும் என்ன பண்ணுவேன், அந்த ஆலயம் கட்டுற அந்த முடிவு வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, யூதர்கள் புறஜாதிகளுக்கு போக்குவரமா இருக்குது. இல்லைன்னா அவன் கோயில் கட்டி நேற்றுக்கு ஆராதனை பண்ணியிருப்பானே. இன்னைய வரைக்கும் 2000 வருஷமா ஆராதனை இல்லை. இன்னும் 2000 வருஷமா இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க அந்த கோயிலில் தான் ஆராதனை பண்ணுவாங்க. இன்னை வரைக்கும் 2000 வருஷம் அங்கே இல்லை, கோயில் இல்லை. முஸ்லீம் மசூதி இருக்குது. மசூதியை எடுத்தால் தான் அங்கே ஆலயத்தை என்ன பண்ண முடியும். அவன் அங்கே தான் ஆலயத்தை கட்டணும், வேற எங்கேயும் கட்டக்கூடாது. ஏன்னா பழைய ஆலயம் இருந்த இடம் எந்த இடம், அந்த இடம் தான். ஆண்டவர் தான் கட்ட விடாதபடி தடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் புறஜாதியாரில் ரட்சிப்பு நிறைவேறுகிற வரைக்கும் அங்கே என்ன இருக்குது, அப்படிதான் இருக்கணும். உலகத்தையே பிடிச்சிட்டான் எல்லாத்தையுமே. இன்னைக்கு இந்தியா போய் இஸ்ரேல் கிட்ட போய் தொழில்நுட்பத்தை கற்றுன்னு வருது. இருந்தாலும் அங்கே அந்த ஆலயத்தை கட்டக்கூடாதபடி ஆண்டவர் தான் தடுத்து வச்சிருக்கிறார். அது கரையானபடி நிறைவு வரும்பொழுது, ஒரு புறஜாதிகளில் நிறைவு வரும்பொழுது, தேவனை அறியாத மக்கள் நிறைவு வரும்பொழுது கர்த்தர் தான் காரியத்தை சீக்கிரமா நிறைவேற்றுவார். அவரை இன்னைக்கு கடைசி காலம்னு சொன்னோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு கடைசி காலம்னா அவருக்கு இல்லை பாரு, நமக்கு தான் கடைசி காலம். ஏன்னா நம்மளுடைய டைம் என்ன ஆகுது, அவர் வராருன்னா நம்ம ஆட்டம் என்ன ஆயிடுச்சு, முடிய போகுதுன்னு தான். இந்த காலத்திலே மீட்பு போர், மீட்பு போர்னு மூணு போர் நான் படிச்சிருக்கேன். அது ஆண்டவர் இன்னும் போர் நடக்குது. ஆமா, இஸ்ரவேலை குறிச்சு சிலுவை போர்கள் இன்னைக்கு யூதர்களை போல உலகத்துல ரத்தம் சிந்தனம் யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த சரியான பாதையை விட்டுட்டாங்க. அவங்க போற பாதை அதுதான். ஒண்ணுயா அந்த இடத்த போய் அவங்க வணங்குறதுக்கு வழிபாடு பண்ணுறதுக்குலாம் அவங்க ஒன்றும் தடை சொல்றதில்லை. இல்லை, அங்க போய் வணங்கத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. போலாம், இந்த வாழ்ந்த இடம் இங்க இருந்தாலும் சிலுவை இடம் பொதுவா சொல்லாமே தவிர அங்க தேவாலயம் இது வரைக்கும் இல்லை. ஏன்னா அதுக்கு அலோவ் பண்றேன். ஏன்னா அது அலோவ் பண்றாங்க. அதெல்லாம் அது பண்ணிதான் இன்னும் இன்னைக்கு நடக்குது. சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா. கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். நன்றி வாழ்த்துகள். நன்றி ஐயா. சோதரையா 3 பேர் இருந்தீங்களா? 4 பேருங்க ஐயா. 4 பேரும் தந்தையா சொல்லி மொத்தத்துக்கு வணக்கம். தந்தையா சொல்ல முடியாது. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம ஊர்ல இவங்க 2 பேரும் கூட பார்க்க ஐயா. இவர் பூந்தமல்லி, நம்ம இங்கதான்
இதில் இருக்கிறாரு இந்திரா நகர். கூடப்பாக்கம் ரொம்ப தூரமா? ஒரு அந்த வெள்ளை வீடுலாம் தாண்டிங்க ஐயா. ஓ இங்கே தானா? ஆமாம் ஆமாம். நேமம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். நேமத்துக்கு அடுத்து கூடப்பாக்கம் கூடும் பாக்கம். நல்ல கூடப்பாக்கம் கூடப்பாக்கம். அது ஒரு ரோடு தான் எல்லாம் கூடும். இந்த பக்கம் அந்த பக்கம் அது 4-5 தொடர்பு இருக்காங்க. அந்த தென்னூர் போகலாம், செவ்வாப்பேட்டை போகலாம். அதனால அந்த வழியா கூடும் பாக்கம் தான். அது கூடப்பாக்கம் அப்படிதான் மதியம் இருக்கு. பழகாத கேட்டு பாருங்க. கூடப்பாக்கம் கூடம்பாக்கம். கோடும் பாக்கம்னா ஊருன்னு அர்த்தம். பாக்கம்னா ஊரு. அந்த கிராமம் பின்னாடி மெய்யூர், அந்த என்ன ஊர் பாரு பின்னாடி எல்லாம் இருக்குது. புதுலூர் எல்லாமே ஏன் பூந்தமல்லின்னு வச்சு பூந்தமல்லின்னு பூந்தமல்லி இங்கதான் பூவையில இங்கதான் பூந்தமல்லி பூவை பாருங்க பாட்டுகள் இல்ல. அதுபோல பூந்தமல்லி தான் பூ வளர்ந்தது. இங்க போனதுதான் மற்றொரு மதுரைக்கு பல ஊருக்கு போயிடுச்சு. இங்க காட்டுப்பாறை தான் பூந்தோட்டம். பூந்தோட்டம் மல்லி தோட்டம், பூந்தோட்டம் கிடையாது. மல்லி தோட்டம் சென்னைக்கு போவோம். ஆமா, பூரம் அப்படிதான். இங்க பூ கட்டுறவங்க அங்கதான் இருக்காங்க. கலைஞர் பூக்காரு. சரி, அவங்க நேரத்தில் நான் எடுத்துட்டேன். எங்களுக்கு ஒன்றும் இல்லை யார், ரொம்ப சந்தோஷம். சொன்ன வேற ஒன்றும் இல்லை. நாங்களே தெரிஞ்சுக்கிறோம்ல உங்க மூலியமா. எங்க பேரு நாகல்கேணி. நாகல்கேணி யாருக்குமா என்னன்னு தெரியாது. நாகம்மாள் கேணி. அந்த ஊர்ல அப்ப கேணின்னா கிணறு. அந்த கிணறு முதல் அந்த அம்மா தான் எடுத்தாங்க. அப்போ அதுக்கு அந்த ஊர் அங்கே மக்கள் ஒன்று அதேம்மா நாகம்மா கேணிக்கு குளிக்க போகிறோம்மா அப்படியே நாகல்கேணி ஆச்சு. இன்னைக்கு நாகல்கேணின்னு எங்கள் பேர், ஊர் பேர். எந்த ஊர் போனாலும் அது காரணம் தெரிஞ்சு வருவேன் நான். சரி சரி சரி, போயிட்டு வாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, போயிட்டு வரேன். இது தெரிஞ்ச காரணத்தை சொன்னேன். சந்தோஷம். நாங்களே தெரிஞ்சுக்கணும் ஐயா உங்க மூலியமா, ரொம்ப சந்தோஷம். ஐயா வரேங்க ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.